கட்டிய பார்த்து பயந்து ஓடுது. என்ன வேகம் ஸ்தலம் மாறனு. இரு இரு இரு, என்ன அவசரம் இப்ப? ஓடிக்கோ. அண்ணா, நின்னுங்கள் நின்னுங்கள். என்னை இகழ்ந்தவனை நான் பார்த்துக் கொள்கிறேன். அதற்காக தங்கள் வேகத்தை வருத்திக் கொள்ள வேண்டாம். நீங்கள் போகலாம். கொலையாளிகளுக்கு வலவீச்சு. தகவல் கொடுப்போருக்கு 20,000. சென்னை மத்திய சிறையிலிருந்து 3 கைதிகள் தப்பி கேரள எல்லையில் தலைமறைவு. கண்டா, யான் தமிழ் படிக்க சாமி படிக்க. அவர்களை பற்றி தகவல் கொடுப்போருக்கு கேரள அரசும் தமிழக அரசும் பரிசு கொடுக்கும் அறிவித்திருக்கிறது. இவரா பிராண்டி கழிச்சப்போ ஆனவரட்டி ஆளுகளല്ലേ? இவரு திருடம்மாரா? அவனா அത്ര ധൈര്യമായിട്ട് பிராண்டி കഴിച്ച? ഞാനില്ല ഞാനില്ല നിങ്ങളില്ല ഇത് നിങ്ങളില്ല. நம்மளை பத்தி எல்லாம் பேப்பர்ல வந்திருக்கு. இவன் நம்மள அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான். நல்லவனா இருந்தா போலீஸ்ல காட்டி கொடுக்க மாட்டான். இவன் தான் இங்கேயே பிராண்டி விற்கிறவனாச்சே, நிச்சயமா காட்டி கொடுப்பான். இவன் நம்மளை பார்த்ததை மறந்துடணும், அவ்வளவுதானே? இந்த நிலையில எப்படி உனக்கு சிரிப்பு வருது? அது இல்ல சாமி, அடிவாரத்துல பிராண்டி வியாபாரம் செய்ய எனக்கு சரியான தண்டனையை கொடுத்துட்டா ஐயப்ப. மாலை போட்டுட்டு தண்ணி அடிச்சுட்டு தைரியமா 18ஆம் படிச்ச விட்டனவனுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுப்பான்னு நினைச்சேன். சிரிச்சு சரணமையப்பா சாமியே, சரணமையப்பா. ஒளிஞ்சிருந்துட்டு நாளை காலம்பர புறப்படுவோம். அவங்க 3 பேரும் தான் பிராண்டி விக்கிறவனை ஃபாலோ பண்ணிட்டு போனதான் சந்தேகம் இல்லாம தெரியுது. எதுக்கும் பம்பையில இருந்து சன்னிதானம் வரைக்கும் சாமிங்க மத்தியில குழப்பம் இல்லாம தேடுங்க. போங்க. ஏன் சாமி குளிச்சாச்சா? ஆச்சு சாமி. போய் தண்ணி கொண்டாங்க, சத்தியக்கு நேரமாச்சு இல்ல? இதை கொண்டு வர சாமி. சாமி, குருசாமி. ஏன் சாமி என்ன எழுப்புன? சாமி, 2 நாளா நீங்க குளிக்கல, சன்னதிக்கு போறோம், குளிச்சுட்டு போனா. ஏன் சாமி உனக்கு அறிவு இருக்கா? இது குளிக்கிற உடம்பா? நான் தான் குருசாமி ஆச்சே, ஐயப்பனுக்கு சமானம் ஆச்சே. நான் குளிச்சாலும் குளிக்காட்டி போனாலும் ஐயப்பன் கோவிச்சுக்க மாட்டான். நீ தான் குளிக்கணும். தங்குற வாடகையெல்லாம் வாங்கிட்டியா சாமி? எல்லாம் கொடுத்தாச்சு சாமி, ஒருத்தர் தவிர. நான் ஒருத்தன் தான் பாக்கின்றியா? நான் குருசாமி, கொடுத்து பழக்கம் இல்ல, வாங்கித்தான் பழக்கம். உங்களே இல்ல சாமி, கன்னிச்சாமிங்க. எது தண்ணி சாமியா? நம்ம பார்ட்டியில தண்ணி வேற போடுதுங்களா சாமிங்க? இதுக்கு தான் இந்த அயோக்கிய சாமிகளை நம்ம பார்ட்டியிலே சேர்க்கறது இல்ல. கேட்டா மலையில வேகமா ஏறணும், அதுக்காக போடுறேங்குது. இதுகளெல்லாம் முதல்ல விரட்டி தொலை. முடியாது சாமி. ஏன்? அவங்க தட்சணையை கொடுத்துட்டாங்க, நம்ம வாங்கிட்டோம். தட்சணையை வாங்கிட்டோமா? அப்ப விட்டு தொலை, கிளப்பிடாத. அப்பா கொடுக்காத சாமி யாரு? அதான் சாமி. ஏன் கொடுக்கல? காசு இல்ல சாமி. காசு இல்லையா? ஏன் சாமி காசு இல்லாம மலைக்கு வந்த? சபரிமலைக்கு மாலை போட்டுக்கோ,
நான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க. அப்புறம் புறப்புற சமயம் பஸ்ஸுக்கு 150, இருமுடிக்கு 50ன்னு கேட்டீங்க. அந்த நேரத்துல என்கிட்ட காசு இல்லாம என் பொண்டாட்டியோட தாலியை வித்துதான் சாமி நான் இங்க வந்தேன். இங்க வந்தா இருமுடியை தூக்கி வச்சா காசு, இறக்கி வச்சா காசு, உட்கார்ந்தா காசு, நின்னா காசுன்னு எல்லா காசையும் வாங்கிட்டீங்க. இப்ப நான் எங்க இருந்து சாமி தர்றது? நிறுத்து. குருசாமி எடுத்து பேச ஐயப்பனை பார்க்க முடியாதபடி பண்ணிடுவேன். இருமுடி எடுத்து கொடு. இங்கேயா முட்டுற? குருசாமி, இடத்த காலி பண்ண. சபரிமலைக்கு இப்பதான் முதல் தடவையா வந்திருக்கேன். எந்த வழியா போறது, எப்படி சாமியை தரிசனம் பண்றது, எங்க போறதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது சாமி. எனக்கு எவ்வளவு செலவாகுதோ அதை கொடுத்துருங்க. நான் ஊருக்கு வந்ததை திருப்பி கொடுத்துறேன் சாமி. நீ ஊர்ல வந்து கொடுப்ப, நான் காட்டுல எவங்கிட்ட கடன் வாங்குறது? செலவு இல்லாம போய் ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு 16ஆம் தேதி பஸ் புறப்படும், வந்து சேரு. பஸ் போயிடுச்சுன்னா பொடி நடையா வந்து சேரு. உனக்கு தான் பொடி நடை தெரியுமே. இருமுடி எடுத்துக்கூடியா? காசு இல்லாம என்னால ஐயப்பனை காட்ட முடியாது. காசு இல்லாம இந்த உலகத்துல என்ன நடக்கும்? எனக்கு காசு தான் முக்கியம். குருசாமி, குருசாமியாவது குப்புசாமியாவது போயா. போகலைன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும். புடியா புரியா? நான் குருசாமி சொல்லிட்டாங்கல்ல, போ. எங்க குருசாமிக்கு காசு தான் முக்கியம். போயா. என்ன நடக்கிறான்? மலையில எப்படி நடப்பான்? அட போயானா? ஏயா பாயாசம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சாமி. கொண்டாயா. ஐயப்பனுக்கு பூஜை பண்ணிட்டு தானே நம்ம சாப்பிடணும். ஏயா அறிவு இருக்கா? ஐயப்பன் சாப்பிட்டானா நான் சாப்பிட்டா என்ன? கொண்டாயா, ருசி பார்க்கணும். ஏற்கனவே நான் ருசி பார்த்துட்டேன். சக்கரை கொஞ்சம் பத்தல. ஏயா குருவுக்கு முன்னால சிஷ்ய ருசி பார்த்தாச்சா? நீ மலையில ஒரு அடி ஏறுவ பாக்குறேன். ஏன் சாமி காலை பிடிச்சுக்கிறீங்களா? ஓங்காலையா? நான் தான் பிடிக்கணும், நான் தான் பிடிக்கணும். ஐயப்பா, உன்னை பார்க்க ஆசைப்பட்டு வந்தனே, என்ன சோதனை பண்ணிட்டே ஐயப்பா. என் பொண்டாட்டியோட தாலியை வித்துட்டு வந்தனே, எனக்கு ஏன் இந்த கஷ்டத்தை கொடுத்த? ஐயப்பா, எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் எப்படி சாமி உனக்கு தனியா வந்து அபிஷேகம் எல்லாம் பண்ணுவேன்? ஐயப்பா, 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 ஐயப்பா. சாமி, சாமி, ஏன் சாமி அழுவுற? குருசாமி என்கிட்ட காசு இல்லைங்கிறதுக்காக என்ன விரட்டிட்டாரு. காசு இல்லைன்றதுக்காக விரட்டிட்டாரா? ஆமா, இப்பதான் முதல் தடவையா மலைக்கு வர்றேன். எப்படி போய் சாமியை தரிசனம் பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியாது. ஏன் சாமி சும்மா அழுற? உங்க குருசாமிக்கு நான் கூட்டிட்டு போறவா? பணத்துக்காக சாமிகளை கூட்டிட்டு போறவர் நீ சொல்லியா கேட்க போறாரு? அவர் கேக்குறாரா இல்லையான்னு பாப்போம். ஏன் குருசாமி, சாப்பிட்ட பிறகு 101 அடுப்புல சாம்பல் எடுக்கிறாங்களே, அது எதுக்கு சாமி? 101 அடுப்புல சமைச்சத ஐயப்ப ஏதாவது ஒரு அடுப்புல சமைச்சத சாப்பிட்டதா ஐதீகம். அங்க இங்க அலையாத. நான் சாப்பிடுறேன்ல, இத சமைச்சது இந்த அடுப்பு, இதுல எடுத்தா போதும். நான் ஐயப்பன், நம்புறீல்ல? வாப்பா பொடி நட. எங்க வந்த? நான் தான் கூட்டிட்டு வந்தேன். பாவம் அந்த சாமி அழுவுது. அதுக்கு நான் என்ன பண்றது? காசு இல்லாம கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு ஐயப்பனே என் காதுல வந்து சொல்லி இருக்கிறான். இந்த சாமிக்கு காசோட அருமை தெரியாது, உனக்கு தெரியும். காசு இல்லாம இந்த வேட்டி வாங்க முடியுமா? முடியாது. காசு இல்லாம இந்த இலை கிடைக்குமா? கிடைக்காது. இப்ப தங்கி இருக்கமே இந்த விரி, காசு இல்லாம கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்ப காசை கொண்டா. ஆமா சாமி, காசுதான் முக்கியம். உன் பேச்ச கேட்டு வந்தேன். வா சாமி போலாம். குருசாமி, உங்க வீட்டு வேலை செஞ்சாவது நீங்க செய்யற செலவு கொடுத்துறேன் குருசாமி. என்ன கூட்டிட்டு போங்க குருசாமி. நீ கொடுத்துருவ, ஆனா இப்ப செலவு செய்யற மாதிரி நான் இல்லையே. போயிட்டு வா. சரி சாமி, இந்தா வந்தது வந்த. நான் சாப்பிட்ட பிற்பாடு மிச்ச மீதி இருந்தா உனக்கும் போடுறேன், சாப்பிட்டு போ. சாப்பாட்டு காசு கேட்க மாட்டீங்களே? அதெல்லாம் கேட்க மாட்டேன், ஓரமா இருங்க. ஐயா, குருசாமி காசு இல்லாம சாப்பிட்டு சொல்லிட்டாரு. இப்படி ஒதுங்கி நிக்கலாம். குருசாமி சாப்பிட்டதுக்கு அப்படியே சாப்பிடலான்னு. இன்னும் கொஞ்சம் போடு.
ஆ